ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால எங்கள் வீட்டில் தேங்காய் சோறு செய்யலான் இருந்தேன். அதையும் ஒரு வீடியோவாகவும் எடுத்து போடலான்ட்டு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு 2 வெங்காயம் கட் பண்ணது, பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கிஸ்மிஸ், முந்திரி உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமாக இருக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கிடலாம். விருப்பம் இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கும் நமக்கு தேவையானது தக்காளி, 2 தக்காளி பொடியாக கட் பண்ண தக்காளி 2, 3 இது, அது 3 பச்சை மிளகா. ஆயில் பார்த்திங்கனாக்கும் நான் கீ 2 ஸ்பூன், கோகோனட் ஆயில் 2 ஸ்பூன், ரீஃபைண்ட் ஆயில் 2 ஸ்பூன், 3யுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 3மே மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கும் மல்லிக்கீரை, ஒரு 2 கொத்து மல்லிக்கீரை போதுமானதாக இருக்கும். 2 கொத்தமல்லி கீரையை நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அரிசி பார்த்தீங்கன்னாக்கும் இந்த அளவு குவளையில் 2 குவளை அரிசி எங்களுக்கு போதுமானது. அந்த 2 குவளை அரிசிக்கு ஒரு சின்ன தேங்காயை சில்லு போட்டு வச்சுருக்கிறேன். இது அப்புறமா நம்ம பால் எடுத்துக்கிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன். இவ்வளோதான் இதுக்குள்ள பொருட்கள். இந்த அளவுக்கு மசாலாக்கள் சேர்த்தாலே போதுமானது. அதிகமான மசாலா சேர்த்தா தேங்காய் சோறுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. வாங்க இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வைக்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அது கொஞ்சம் சூடான உடனே நமக்கு எடுத்து வச்சுருக்கிற ஆயில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை ஒன்றா நீங்கள் தனித்தனியெல்லாம் சேர்க்கணும் தேவையில்லை, ஒன்றா சேர்த்தாலே போதுமானது, நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பில்லை, மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். தனித்தனியெல்லாம் போட்டு நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா போட்டாலே நல்லாவே வதங்கிடும், நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். இது கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கணும். கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கின பின்னாடி நம்ம எதை சேர்க்கலான்னாக்கும் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு ஒரு 2 கிளறுனாலே போதும். அதுக்கு மேலே ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகா அதை சேர்த்துக்கிடலாம். இப்போ தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பாலையும் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கின பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கிடலாம். தேங்காய் பாலை சேர்க்கும்போது அதோட அளவு முதல்ல பார்த்துக்குருவோம் எப்படி சேர்க்கணுங்கிறத. இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பால் பார்த்திங்கனாக்கும் நான் அரிசி எடுத்த குவளையில் 3 குவளை அளவுக்கு வந்திருக்குது. நம்ம 2 குவளை அரிசி எடுத்துருக்குறோம். அதுக்கு தேங்காய் சோறுக்கு 5 குவளை தண்ணி ஊற்றணும். ஒரு குவளைக்கு 2.5 குவளைங்கிறது அளவு. அதுக்கடுத்து இப்போ அரிசி தேங்காய் பால் எடுத்தாச்சா. இதுக்கடுத்து இப்போ 3 குவளை தேங்காய் பால் இருக்கா, மிச்சம் உள்ள 2 குவளைக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணியை இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கிற சட்டியில் ஊற்றிட்டேன். இப்போ இதோட தேங்காய் பாலையும் தூக்கி ஊற்றிடலாம். தேங்காய் பால் கலந்து ஒரு நல்ல கொதி வரட்டும். இப்போ மஞ்சத்தூள் போடாமலே அதோடைய கலரை பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு கலரில் இருக்குது, எல்லோயிஷ் கலரில். மஞ்சத்தூள் போட்டால் தாளிச்ச சோறு மாதிரி போயிடும், அதனால் அது தேவையில்லை. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நாங்கள் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். கல் உப்பு போட்டு அடுத்து அரிசியையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆவி அடிக்குதோ, ஸ்க்ரீனில் ஒழுங்காக தெரியலையா? நல்லா தெரியுதா பாருங்கள். ஓகே, இப்போ அரிசியும் சேர்த்தாச்சு, உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ மூடியை போட்டு சிம்மில் வச்சுருவோம். இங்கே கிச்சன் ஒரு வழி ஆயிடுச்சு தேங்காய் சோறு ஆக்குறேன்ட்டு. ஸோ இந்த கிச்சனையும் க்ளீன் பண்ணணும். எடுத்து வச்ச டீயை கூட ஒன்றும் குடிக்கல, டீ குடிக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கும் நம்ம சாலடும் ரெடி பண்ணணும். சாலடு கேரட் துருவுனது, 2 வெள்ளரிக்காய், மல்லிக்கீரை, அவ்வளோதான் சாலடுக்கு. ஓகே, இப்போ சோறு முக்காப்பதம் வெந்துருச்சு. முக்காப்பதம் வெந்த பின்னாடி இன்னும் கொஞ்சம் தண்ணி இஞ்சணும். இந்த ஸ்டேஜில் மல்லிக்கீரையை போட்டு நம்ம மூடி வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் வச்சோம்னாக்கும் சோறு சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோமா, காடை ரெடி ஆயிடுச்சு, சாலடும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் சோறை பார்க்கலாம். செம்மையாக வெந்துருச்சு. ஆவி அடிக்கிறதுனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சூப்பராக வெந்துருச்சு, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இங்கிட்டு காடையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, சாலடும் ரெடி பண்ணியாச்சு. அடுப்பை க்ளீன் பண்ணியாச்சு, கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சனை க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு வேலை முடிஞ்சது மாதிரியே இருக்கும். இப்போ மணி 12 ஆச்சு. ஜும்மாங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு விளக்குற பாத்திரத்தில் விளக்கிட்டு சாம்பிராணியை எடுத்துக்கிட்டு தொழுவுறதுக்கு போய் உட்காந்தாச்சு. பாய்.